Hello everyone, welcome to Jai Shri Sandal Family Vlogs. ஹலோ கைஸ். ஹலோ சொல்லுங்க. அது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை தூங்கா நகரத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம், பாண்டிமுனி டெம்பிளுக்கு. ஹாய் சொல்லுங்க ஈஷு. ஹாய் ஈஷு. பாய். கிளாப் பண்ணுங்க. ஹெட் எங்க இருக்கு ஈஷு? ஹெட் எங்க இருக்கு? சரி, இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் வந்து போகிறோம். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம ட்ரெயின் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட ஆகுது. நம்ம விழுப்புரம்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்து போயிட்டோம். எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணிவிட்டு 2 பேரும் என்ன தூங்க விடாமல் முழிக்க வச்சுட்டு ஒரே தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் கிளைமேட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, சம்மரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை, வின்டரில் தாம்பரம் தாங்க தாண்டிச்சு. சும்மா மழை அடின்னு அடிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. லோட்டஸ் பாண்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து ஈகராக போகிறோம். இது வந்து நான் செகண்ட் டைம் வந்து போகிறேன். சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு முறை போனேன் நான். இப்போ வந்து செகண்ட் டைம் போயிட்டுருக்கேன். இது எங்களோட ஸ்நாக்ஸ் டைம். இப்போ எதுவும் வெள்ளூர்னு சம்திங் நான் போர்டு பார்த்தேன். வெள்ளூர் போர்டு பார்த்தேன். வெள்ளூர் அது வந்து நம்ம க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெஸ்டினேஷன் வந்து 6 o'clock வந்து நம்ம ரீச் ஆகும். 5:40 6 o'clock நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோவில் வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தெரியும். அது ஹோட்டல் பேர் வந்து டெம்பிள் வியூ. அது மாதிரி அந்த ஹோட்டலில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் தெரியும் அப்படின்னாங்க. பட் நம்ம வந்து ஒரு 7 o'clock போகிறதுனால இன்றைக்கி நைட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. நாளைக்கு மார்னிங் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். வெளியில் அப்படியே கிளைமேட் வந்து ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு சம்மரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. ஒரே மழை, சுற்றி வந்து வெயிலே இல்லை, நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. கிளைமேட் ஃபுல்லாகவே வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் தான். ஸோ எங்கள் பெரிய மேடம் வந்து இப்போ கோச்சிட்ருக்காங்க. என்ன வேணும்னா ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. ஸ்நாக்ஸ் வேணுமா அத்விகா? என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? சிப்ஸு வேணுமா? சரி, அதனால் அவங்களுக்கு வாங்கி தரல அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க. இதோ இந்த மேடம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்களோட வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இன்னொரு என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு என்ன நினச்சின்னா, 2 விஷயம் வந்து நடந்தது. என்னென்னா, May 5 என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது வந்து குட்டி மேடமோட பர்த்டே. அண்ட் வந்து மாறி சொல்லிட்டேன். May 4 வந்து எங்கள் குட்டி மேடமோட பர்த்டே. இன்னொன்று என்னென்னா, எங்கள் தானே தலைவன் வந்து 108 தொகுதி ஜெயிச்சு 108 சீட் வந்து வாங்கி சிஎம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த செரிமனிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது இது மாற்றி நியூஸ் சேனலில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம வந்து வின் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து போகிற வழியிலே வந்து கோல்டு ஆகிடுச்சு. அதனால் இவங்க ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் இது சிஎம் செரிமனி. சிஎம் ஆகிறதுக்கு செரிமனி பண்ணுவாங்களா, அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நினச்சதை வந்து சாதிப்போம். வெயிட்டிங். என்னோடய ரூம்க்கு ரீச் ஆனோடனே நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோபுரம். நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து டெம்பிள் வியூ அந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோம். அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு 400 meters தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 2 hours ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. இத்தனைக்கும் 100 rupees டிக்கெட் வாங்கியிருந்தோம். க்ளோசிங் டைம்ங்கிறதுனால கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் 1.5 hour ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் அந்த சித்திரை திருவிழாலாம் முடிஞ்சிருக்குல்ல, இனிமேல் வந்து கூட்டமாக போயிட்டு இருந்தது. நல்ல தரிசனம். நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம், பாண்டிமுனி டெம்பிள். அது வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து நான் உங்களுக்கு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய்.